கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிறவர், பிசாசுகளை நம்மை விட்டு விரட்டுகிறவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். சுகமாக்கும் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். பிசாசுகளை துரத்தும் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இங்கே நாம் பார்த்த இந்த வசனம், இயேசு இந்த உலகத்தில் மனித ரூபமாக இருந்த நாட்களில் ஒரு நாளில் கானானிய ஸ்திரீ, ஒரு பெண் அவரிடத்தில் வந்து, அவளுடைய மகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறாள், அவளுக்கு சுகம் வேண்டும் என்று அவரை நோக்கி கேட்டுக்கொண்டாள். அப்பொழுது இயேசு சொன்னார், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கத்தான் நான் வந்தேன், அவர்களுக்கு தான் என்னுடைய ஆசீர்வாதங்கள், அவர்களுடைய ஆசீர்வாதங்களை எடுத்து மற்றவர்களுக்கு நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது, அதாவது பிள்ளைகளுடைய அப்பங்களை நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல என்று சொன்னார். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை எடுத்து புறஜாதிகளுக்கு கொடுக்கிறது நல்லதல்ல என்று சொன்னார். ஆனாலும் இந்த ஸ்திரீயை பார்க்கும் பொழுது அவள் இயேசுவினிடத்தில் தன்னை தாழ்த்தி, முதலாவதாக தன்னை தாழ்த்தினாள். 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அவ்வளவாக தன்னை தாழ்த்தினாள் இயேசுவினிடத்தில். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார் பாருங்கள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. இந்த தாய் 2 காரியங்களை தேவன் இயேசு அவளிடத்தில் 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று அவளுடைய தாழ்மை, இன்னொன்று அவளுடைய விடாப்பிடி. எப்படியாகிலும் தன் மகளுக்கு இயேசு சுகம் கொடுக்க வேண்டும் என்று இயேசுவை விடாப்பிடியாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு சொன்னார், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் நீ போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு என்றாள். அப்பொழுது திரும்ப அவள் வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது மகள் பிசாசு அவளை விட்டு நீங்கி மகள் கட்டிலில் படுத்திருந்ததை பார்த்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த பிசாசு நம்மை பிடித்திருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது, நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். 2வதாக, தேவன் நமக்கு சுகம் தரும் வரைக்கும் விடாப்பிடியாக அவரிடத்திலே நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு எப்படி இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவாலே சுகமாக்க முடியும் என்று கேள்விப்பட்டு அவள் வந்தாளோ, இயேசுவாலே நம்மையும் விடுவிக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு நாம் நம்மை தாழ்த்தி இயேசுவிடத்தில் ஜெபிக்கும் பொழுது இயேசு நமக்கு பரிபூர்ண சுகம் தருவார், பரிபூர்ண விடுதலைகளை தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு அப்பா அம்மை ஸ்தோத்திரம் அப்பா பேசியிருக்கிறீங்கப்பா. எங்கள் வியாதிகளை சுகமாக்குறவர், எங்கள் பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுவிக்கிறவர், பிசாசுகளை எங்களிடத்திலிருந்து துரத்துக்கிறவர் என்று அப்படியே கர்த்தர் எங்களுக்கு செய்கிறபடியால் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.